வணக்க மக்களே, நீங்கள் பார்க்கல உங்களோட இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரெடி அட் நைட் சொல்லிட்டு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். மொபைலில் இருக்கும் இந்த கேம் ஃப்ரீயாக. அது வந்து ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, காசு கொடுத்து வாங்காமல் இருக்கும். இதை வந்து நான் ரோப்ளாக்ஸில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ யார் சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான தட்டி ஆறில் போட்டுக்கும். இன்றைக்கி நம்ம கூட யார் அடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ப்ரோ, அப்புறம் வந்து கேப்டன் அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வாங்க இப்போ கேமுக்குள்ளே போய் சென்று விடலாமா? மணி எத்தனைப்ப ஒன்னா எங்க லைட் இருக்குது? இது என்ன கான்செப்ட்னா, ஈஸியா சொல்லணும்னா இந்த 3 பொம்மைக்கு பேய் பிடிச்சிரும். அந்த பேய் பிடிச்ச பொம்மையை நம்ம கிட்ட எதுக்கு விடாம பாத்துக்கணும். அதான் இந்த கேம் கான்செப்ட். இன்னும் அசையவே ஆரம்பிக்கல. யார் ஓடி வந்தா? ரெண்டா? ஏய் ஏன்டா கவு சாத்தி வர தோறா? கேப்டன் லைட் திறக்காது, லைட் ஆஃப் பண்ணு. இவன் எப்ப நவுறது, நான் எப்ப பரபரப்பா ஆரம்பிக்கிறது கேமு? ஏய் நவுறான் போல. ஐயோ ஏதோ ஆகுதுயா, நவுறான். பேய் ஸ்டார்ட் பண்ண, பேய் பிடிச்சிருச்சு அவனுக்கு. இல்லையே, மூஞ்சி ஏதோ ஆணுச்சே அந்த பொம்மை மாதிரியே. நவுறானா? அப்பயே நவுறல. ஆனா இது வந்து ஏற்கனவே நான் லைவ் போட்டிருப்பேன் சேனல்ல, சும்மா ஃப்ரெடி அட் நைட் போலக்குள்ள டே 1 தாண்டிருப்பேன். டே 2 தான் கஷ்டமாச்சு எனக்கு. அதான் சேட்டை இறந்துட்டேன் டக்குன்னு. 2 பக்கெட் பிளாக் வச்சுட்டாங்க. ஏய் பெனி வெளியிட்ட, வெளியே சாத்து பண்ணி வந்துட்டான். அங்கதான் கதவு மூடிச்சுடா, பிரச்சனை இல்ல. ஏய் கதவு சாத்துடா, சாத்து. இப்பதானே ஒருத்தன் நம்புறியா? வெளியே பாரு, இருக்கா தெரியுதா? கதவு திறந்தா நம்ம செத்து போயிருவோம். இந்த கதவு எப்படி சரி கதவு தெக்காட கூட திறந்தா செத்து போயிருவோம். பக்கத்துல நிக்கிறான். பிரச்சனை இல்ல கிளம்பிடலாம். அப்புறம் முடிஞ்சு. வெற்றிகரமா நம்மளோட 1ஆம் ஷிஃப்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ 2ஆவது ஷிஃப்ட் வந்து மீட் பண்றேன். அதான் சொர்க்க ஓப்பலாச்சு, சொர்க்க வாசல். ஆனா 1ஆவது நைட்டு கூட அவ்வளவு ஹார்டா இல்ல, கொஞ்சம் ஓகே. 2ஆவது நைட்டு 3ஆவது நைட்டு தான் லைட்டா கொஞ்சம். 2ஆவது நைட்டு கூட அவ்வளவு இல்ல, 3ஆவது நைட்டு தான் ரொம்ப ஹார்டு. அவர் போலாம், ஸ்கிப் தடிட்டேன். எனக்கு முன்னாடி கேப்டன் வேகமா இருக்கான். கேப்டன் அவ்வளவு நுழைஞ்சிடாத. வெயிட் பண்ணு, அவன் வந்துட்டோம். தரையில போக கூடாதா? தரையில போக எப்படிடா போறது? ப்ரோ நம்ம கடை விட்டு போனதுல இருந்து எவனோ வாங்கி எடுத்து வச்சிருக்காங்க. எவன்டா இது? அப்புறம் ஓனரை செருப்பால அடிப்பான் நம்மள, காசு தர மாட்டேன் சொல்லிடுவான். இதோ இங்க பாரு, எவனோ மூத்திர பெஞ்சு வச்சிருக்கான். தெரியலையே, கிளீன் பண்ற மாதிரி தான் நல்லா இருக்கும். அப்படின்னா இங்க காட்டலையா? அப்படின்னா காட்டலையே, மாப்பிள்ள இல்ல. சரி கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கைஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. அவன் பேசணும் இந்த கேம்காரன். இப்ப நவுறான் பாரு, அவன் நோந்தான் பாத்தீங்கன்னா கைஸ், பெண்ணி நவுந்துறான் பாத்தீங்கன்னா டக்குன்னு. ஏய் கவு சத்தியாதரா, அப்படியே வெயிட் பண்ணு கேப்டன், வெயிட் பண்ணு கவு சத்தியாத.
எங்கதான் வரா? சாத்தி இப்ப சாத்தி செக் பண்ணு. எங்க இருக்கா? பக்ஸி இதுல வர மாட்டா. 3 இப்ப நம்ம 12 AM 6 AM வரைக்கும் சர்வை பண்ணோம் கைஸ். அதுக்குள்ள போயிட்டானா? ஆனா இந்த 12 AM 6 AM வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம். அதை நம்ம பாத்துக்கணும். இவன் அப்ப என்ன குருவி எப்படா காத்துல கரண்ட் போச்சா? எப்படி கரண்ட் போச்சு ப்ரோ? எப்படா கரண்ட் போச்சு ப்ரோ? எப்படி கரண்ட் போனுச்சு? அப்படியே வந்துருவா, ஓடிடும் கடை போட. போட்டா சத்தியமா வரமாட்டான். எப்படி வந்தா எங்களுக்கு தெரியல. அதான் தெரியும் சும்மா போய் காட்டுறேன். நீங்களே வர மாட்டீங்களா? டேய் வாங்கடா, ஒரு ஃப்ளோர்ல என்ன விட்டீங்க தனியா. காஷ்மீர படத்துல வர மாதிரி. ஜி வாங்க ஜி, காஷ்மீர படத்துல விட்டுட்டீங்க ஜி. என்ன ஜி இதெல்லாம்? ஜி பேசிக்கிட்டு இருக்கலாம், ஒரு தலை வந்துச்சு போய்கிட்டேன். ஜி இப்படி பண்ணது ஜி, தரங்க ஜி. பவர் சப்ளை வீணாக கூடாதுடா. இந்த கதையை மூடல. அதான் நீ லெஃப்ட் சைடு ரொம்ப நிக்காத. என்ன அதனாலதான் வரான் போல பக்ஷி. நம்ம ரொம்ப கேமரா பாக்கனா ரொம்ப சார்ஜ் டேன் ஆகும் டக்குன்னு. 75% இருக்கு. இப்பதான் நைட்டு, இப்பதான் 1 மணி. போயிட்டானா? இந்த போலியா அவன்? ஐயோ இங்கதான் இருக்கானா? ப்ரோ 2% தான் இருக்கு. முடிஞ்சு போ. வீணாக்காத சார்ஜ் முடிய போகுது. அவ்வளவுதான் முடிஞ்சு போ. கரண்ட் போச்சு. வெயிட் பண்ணி 6வது போய் வெயிட் பண்ணி சர்வை பண்ணி கொஞ்சம் மணி 6 ஆச்சா? 6 டக்குனு 6 மணி 6 தொலைடா சீக்கிரம். இருக்கு ப்ரோ, மணி 6 தொலை 6 ஆயிடுச்சு. நல்ல வேலை அப்பாடா. எவடா நடந்து போய் விடுது? என்னடா டேய் செத்து போனவனே. மூடில போட போறா நம்மள சிட்டி பை. யாரா ஒரு கட்டத்துல ப்ரோ எனக்கு மூச்சே நின்றுச்சு. கரெக்டா கேப்டன் அங்க நிக்கிறான். கேப்டன் குளிய முடியல சொல்றான். நேரம் பண்ணி கொஞ்சம் நடந்து வரேன் மினுக்கு. ஃப்ரெடி கடைசியில நேரத்துல மட்டும் தான் கரண்ட் போன மட்டும் தான் வரான் அவன், இல்லன்னா வர மாட்டேங்கிறான். 1 மணிக்கு எவன்டா லைட் திறந்து ஆஃப் பண்ணுங்கடா.
ஆனா இதுல என்ன guys ரொம்ப முக்கியம்னா நம்ம ரொம்ப நேரம் கர்வ் செட் வைக்க கூடாது. ரொம்ப நேரம் கர்வ் செட் வச்சிருந்தா அதனாலயும் சார்ஜ் ரொம்ப குறையும்னால கர்வ் செட் வைக்க கூடாது. அது போயிடும் டக்குன்னு திறந்து விட்டுறணும். அதான் பிரச்சனை. இப்பதான் மணி 2 அதுக்குள்ள 63% வந்துச்சு சார்ஜர். 63% 63 ஏய் பக்தி எப்பறா வந்தா சொல்ல விடுற கேப்டனே. அதான் தெரியல. அதான் வெளியிட்டு பார்க்க சொன்னேன். டப்புன்னு வந்தான். எப்படா பாக்ஸி வந்தா? அதான் நான் வெளியில பார்க்க சொன்னேன். நான் வேற சவுண்ட் குறைச்சு வச்சிருந்தேன். அதான் கதை. ஓகே கோலிகுதே வந்துச்சு. வரேன் உள்ள உள்ள. கோலிகுதே வந்துட்டான். அதுக்கு ஏன்டா இப்படி சொல்ற? அதான் அது ஏன்டா பக்தி வர மாதிரி பதற? பாக்ஸி தான் வந்தா நான் பேசவே முடியாது. பேச்சு தான். அவனா பேச்சில ஒரு வீச்சு தான். கேப்டனே பாதி உடம்பு உள்ள வச்சுக்க. உள்ள வர மாதிரி பக்சி வந்தாரு வேகமா. ஓகேயா ரொம்ப எப்படி வந்து உள்ள இருக்கும் போதே வந்துட்டான்டா. ஆமா கோலிக்கு நீங்க தான் பக்கத்துல. பெட்ரி கேம் 7ல இருக்காங்க. ப்ரோ போயிட்டான் போல நினைக்கிறேன் ப்ரோ. அந்த இவன் பாரு போன மாதிரி இருந்துச்சு. லைட் இது வந்து பாரு போயிடுச்சாப்பா. லைட் வந்து இருந்துச்சு. பார்த்தேன். போயிட்டா நிக்கிறானா ப்ரோ? போயிட்டா நிக்கிறானா? டேய் எப்படிடா வந்தான்? அதான்டா நான் சொல்லல. வெளியிட்டு ஒரு ஆள் பாருங்கடா. நீ ஐயோ இவன் மட்டும் தான் ட்ரிக்கா வரான். எப்படி வரான்? நரி வந்து தந்திரக்கார சொல்லியிருக்காங்க தானே கதையில. ஆமா ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். டோரால கூட கண்ணு தெரியாது. இவன் யாரும் சேல்ஸ்மேன் மாதிரி இருக்கா? ஓ ஆள் இருக்கா இங்க ஒருத்தன். ஆள் இல்லாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. ட்ராப் எங்கேயே வச்ச கேப்டன்? பாக்ஸி கீழ பாரு. பாக்ஸி இந்த சைடு வர மாட்டான். அது தெரிஞ்சது. சிங்கிள் ஜம்ப் வாங்கிட்டியா? சிங்கிள் ஜம்ப் இல்ல அது நான் வாங்கல. டேசர் மட்டும் தான் வாங்கினேன். நான் டேசர் 2 வாங்கினேன். எதுக்குன்னா அந்த அனிமேட்டட் ரோபோட் தானே. சோ அது கொஞ்சம் டிசேபிள் ஆகலாம். 109 இருக்குடா. எங்க பாரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் 109. கதையே இல்ல போ அடிக்கலாம் இப்ப ஜாலிட்டா. பாக்ஸியோட இது திறந்து ஓபன் ஆகுது. எனக்கு பயமா இருக்கு. அவன் ட்ராப்ல மாட்டல என்ன பண்றது? ஓடி வருவாங்க அப்படிடா. ஏன் ஓடி வந்து கூட மாட்டிப்பானே ட்ராப்ல. ப்ரோ ஆக்சுவலி நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போறேன். டேசர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நம்ம எமர்ஜென்சினா பாக்கலாம். டேசர் வந்து அதை எப்படின்னா கொஞ்சம் டிசேபிள் பண்றது. அதை நம்ம அதை எப்படி சொல்றது நெருங்க ரொம்ப கிட்ட ரொம்ப தெரியல. அங்க பாரு கையில கன் இருக்கா? கிட்ட வரப்போ சுடுதான் கொஞ்ச நேரம் அங்கேயும் நிற்கும். அப்ப நம்ம கொஞ்ச நேரம் தப்பிச்சிடலாம் எமர்ஜென்சினால இன்கேஸ். ஆனா அது கரெக்டா சுடணுமே. ஓகே ஆக்சுவலி நான் ஒண்ணு வாங்கியிருந்தா இது கூட இருக்கும் கேமரா பெர்சன்டேஜ் சார்ஜர். நான் அது என்னன்னு தெரியல வாங்கல. நான் 3 வாங்கிட்டேன். இன்னொன்னு வாங்க கடைசியா. யாச்சி ஜாக்கிரதை. பாக்ஸிக்கு அதெல்லாம் கதை இல்லை. பனி வந்தா இப்போதைக்கு யாரும் கேம் பார்க்க வேணாம் ப்ரோ. ஹேண்ட்ஸ் அப். சும்மா ஆனா ப்ரோ நினைச்சு பாரு பாபா டம்மி பாபா கண்ணு வேலை செய்யல.
அதான் டேசர் வேலை செய்ய மாட்டேன்னு தெரியல, பயமா இருக்கு. ஏன் அவனை உள்ள வச்சு சாத்து, வெளியே வச்சு சாத்துன? ப்ரோ 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 டேசர் வேலை செய்ய மாட்டேன்னு தெரியல ப்ரோ. எங்க எந்த பக்கெட்டு? ஏய் ப்ரோ கதவு திறந்துடாத, பின்னாடி நிக்கிறான். இங்க 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 பின்னாடி நிக்கிறான். கதவு திறந்துடாத, நம்ம கிட்டே கண்ணாமூச்சி ஆடுது. வெயிட் பண்ணு, இங்க தான்டா நிக்கிறான். எனக்கே சீட்டிங்கா தெரியும், நீ இங்கதான் நிப்பனே. போயிட்டானா? இப்ப இங்க இருக்குது யாரு? போயிட்டானா? ஏய் 14% தான் இருக்கு. 4 AM 14% தான் இருக்கு. எனக்கு நெஞ்சு வலி வருது ப்ரோ. அவன் போயிட்டானா பாரு ப்ரோ, அவன் சிக்கி போயிட்டானா பாரு. போயிட்டான் திறந்து விடு. அப்பா இல்லையா இருக்கானா? ஏன் அவன் கிட்ட வந்தானா சாத்திடா, கிட்ட வந்தா சாத்திடு. எதுக்கு பாரு. டேய் கரண்ட் போகுதுடா. இப்பதான் பண்ணிருக்கான், அவன் இருக்கா சொல்லிட்டு இருக்க பாரு. 70% தான் இருக்கு 4 மணிக்கு. ஐயோ டேசர் வச்சு என்னடா பண்றது 4 மணிக்கு? கடவுளே காப்பாத்து. எங்க எந்த பக்கத்து? சோசைடா போச்சுடா. கொடுங்க அண்ணாச்சி, இது வாங்கிக்கிறேன். என்ன அது? எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் அவுட் ஆஃப் ஸ்டாக். எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ் வாங்கிருங்க. நானும் வாங்கிட்டேன் ஃபுல்லா. நானும் ட்ராப் வாங்கிட்டேன். ஏய் 67 தான் இருக்கு என்கிட்ட காசு. சம்பளம் முடிஞ்சுடா. அவ்வளவுதான். ஓகே எங்க இருக்குது இப்ப ட்ராப்? ஆமா டேசர் ஏன் பாக்கல? டேசர் நான் பாக்கெட் கூட தான் போட்டு தள்ளிட்டேன் நானே. சிங்கிள் ஜேமர் வாங்கிட்டேன். அது எதுக்குனா ப்ரோ? யாருக்கு வந்து இது பண்ணலானே. என்னது? ட்ராப் எங்க இருக்கு? ஏரே ட்ராப் வைக்காத. யாருக்கு வந்து லாக் பண்ண கேக்குது. இது கேப்டன் வெயிட் பண்ணு. என்ன ப்ரோ திரும்பி சொல்லு. சிங்கிள் ஜேமர் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு யார் அது நவுர கம் பண்ற சொல்லி கேக்குது. யார் அங்க குவாட்டா இருப்பா? பெட்டின்னு ஒரு இடத்துல நிப்பான். பெட்டி கூட பிரச்சனை இல்ல. மொசு குட்டி பிரச்சனை. குட்டி நவுத்தி தான் இருக்கும். ஃப்ராக்ஸி வந்து ஃபர்ஸ்ட் அவர் வர மாட்டான். என்ன பண்ணே இவனை? அவனவனா நீ ப்ராக்ஸியை வச்சிரு. நான் அவன் நம்ப முடியாது. என்ன நேரத்துல நான் வேற சவுண்ட் குறைச்சி வச்சிருக்கேன். சரி அப்பனா என்ன பண்ணேன், இவனை வை. அந்த முடியாது, நீ ஒன்னு வாங்கிட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் இங்க எனக்கு காட்டுது. நீ ப்ரோ நீ என்ன பண்ணு, இவனை வாங்கிரு. அந்த அந்த இது அதாவது குருவி இருக்குல்ல, அவனை வச்சு முடிஞ்சு. குருவி தான் பிரச்சனை. ஏன்னா ஓகே ஓகே. டிசேபிள் ஆயிட்டான். அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அதோட நம்ம போயிடலாம். அவன் டைம் முடிஞ்சு வந்துட போறான். தெரியலையே. ட்ராப் இங்க வை, இங்க வை. வேணா நடக்கிற பாத. நானும் அதான் வாங்கினேன். இல்ல ஆக்சுவலா 110 தான் இருந்துச்சு. ஃபுல்லா பார்க்க 110 நானும் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா பெர்சன்டேஜ். ஆனா எனக்கு என்ன ஒரு பயம், எனக்கு என்ன ஒரு பயம்னா ட்ராப்ல அவன் மாட்டிக்கிட்டானா அவனே கால் தடிக்கி விட்டு ட்ராப் உடச்சிட்டு வெளியே வந்துடுவானா, இல்ல அப்படியே ரொம்ப நேரம் அங்கேயே நிப்பான் ட்ராப்ல மாட்டிக்கிட்டா? அவங்க அங்கேயே மாட்டிட்டா கூட பிரச்சனை இல்ல. எப்படி வந்தான்? இதான் ட்ராப் வச்சியா? அது தெரியல. நீ தான் ட்ராப் வச்சியா? ட்ராப் ஒர்க் அவுட் ஆகலடா அவனுக்கு.
அவன் உஷாரா இருக்கான் போல, தாண்டி வந்துட்டா. செக் பண்ணு பாக்ஸியோட ட்ராப். அவன் பாட்டுல அவன் தாண்டி வந்துட்டான். ஏன் பாரியா மாட்டுல நான் ட்ராப் அப்படிதான் இருக்கு. ஆமா ப்ரோ, நான் முன்னுக்கு நின்றுட்டு இருக்கேன். ப்ரோ எங்க ப்ரோ இருக்க? முன்னுக்கு தான் அவனை பாத்துட்டு இருக்கேன். ஐயா ட்ராப் அப்படியே இருக்கு. ஆனா அப்ப எப்படி வந்தா எனக்கே தெரியலையா. ஆனா அவன் நான் ஓமனுக்கு தான் இருக்கேன் ப்ரோ, நான் வெளியே பாத்துக்கிறேன் உன்னை. கீழ பார். கீழ இருக்கேன். ப்ரோ ப்ரோ ப்ரோ, உனக்கு பீச் சைட் யாருமே இல்ல. தொற கதவு தொற. வேஸ்ட் பண்ண பர்சன்டேஜ் வேஸ்ட் பண்ணாத. தொற நீங்க பின்னால இருக்கேன். சோத் சைடு தொற, யாரும் இல்ல. கேப்டன் நீ வெளியே நின்று பாத்துக்க யாராச்சும். எங்களை கடைசியில செக்யூரிட்டி வேலை பார்க்க வச்சிட்டல. ப்ரோ நம்ம முத காசு வேணும் ப்ரோ. ட்ராப் வாங்க காசு முடிஞ்சிச்சு. வேகமாவாடா போயிட்டு அம்மா ஒர்க் நல்லா இருக்குதுமா. இவன் ஓனரே தூக்கி சாப்பிடுவான். நீ என்ன பாரு ரஜா, நீ அப்புறமா அண்ணன் வந்து பாருண்ண. நான் எப்படி தெரியுமா, நான் இங்கிருந்து நின்றேன், அவன் முடிந்து நின்றேன். சும்மா திரும்புறான், ஓடி வரான். கரெக்டா எங்க எனக்கு எப்படி இருக்கான். 2 hours later. இன்னொரு ட்ரை பண்ணுவோமா? லாஸ்ட் ட்ரை பண்ணுவோம். முத பண்ண மாதிரி பண்ணுவோம். லாஸ்ட் ட்ரை 5 மணி வரைக்கும் நம்ம தகான் பண்ணணும். ஒரு நைட்டு தான், 6 மணிக்கு தகான் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், ஃபாக்ஸி கேமரா விட்டு நீ அமுக்கே. ஓகே, நீ கேமரா பார்த்துட்டே இருக்காத. கைஸ் லாஸ்ட் ட்ரை போறோம். இந்த ட்ரைல பொழைக்குமா ஜெயிக்குமா தெரியல. ஆனா அவ்வளவு தூரம் 5 மணி வரைக்கும் தகான் பண்ணோம் கைஸ். சத்தியமா ரெட் சொன்னோம். 5 மணி வரைக்கும் வெறியில கடைக்காரன என்ன நினைச்சிருக்கீங்க? எஸ்ரா பர்சன்டேஜ் வாங்கி விடு. நான் வந்து டேசர் வேலைக்கு ஆகாது. நான் வாட்ச் வாங்கிக்கிறேன். அண்ணா நான் நடுவில் நிக்கிறீங்களா? அண்ணா கையாட்டிக்கிட்டே மைக்கு பிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன போட? இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் 6 மணி ஆயிருக்கும். அதான் பாத்ரூம் முடியாது. பாத்ரூம் பப்ளிக்கா வரும் அது. கிச்சன் லாக்கர்ல போயிருக்கலாம் ப்ரோ. வெயிட் பண்ணி, கேமரா இருக்கா? பாத்ரூம் இல்ல இங்க கேமரா இல்ல, பாத்ரூம் இல்ல. ஆனா வெளியே இருக்கு கேமரா. ப்ரோ வேணா இப்படி பண்ணலாமா ப்ரோ? இப்படி வேணா முடியாது. இது திறக்கிற மாதிரி நல்லா இருக்கும், ஆனா முடியல. ஆமா, எம்ப்ளாயி ரூம் தான் ஒரே வழி. ஆக்சுவலி இங்க போல, இங்க கேமரா இருக்கு. இல்ல ப்ரோ இங்க வாங்க. எம்ப்ளாயி வெளிய வாங்க. ப்ரோ இங்க வாங்க. ப்ரோ இங்க வாங்க. ஃபாலோ பண்ண. இங்க வாங்க. இங்க ஒளிஞ்சிக்கலாமோ? இங்க இப்படிதான் வெளியாகும். நம்ம கடைசி நிமிஷத்துல இப்படி ஓடி வந்து இங்க உட்காந்துக்கலாம் சொல்ற. ட்ரை இல்லாட்டி எம்ப்ளாயி ரூம் என்ன சொல்ற? அப்படிதான். சேல்ஸ்மேன் எங்க? ஆமா அந்த சைடு நம்ம வர சைடுலயே அங்க போய் நின்னா அந்த கேமரா அடிச்சிட்டு யாரும் அங்க போக மாட்டாங்க. ஊர்ல வந்துச்சுன்னா என்ன பண்றது? எங்க வந்தோமோ அங்க நிக்கலாம். ஆனா இங்க இப்படி ஒளிஞ்சிக்கலாம் சொல்ற. ஆனா அப்படி பார்த்தாலும் அது இங்க நிக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன்ல நிக்கும் ப்ரோ. அப்படி பார்த்தா அந்த இது வரும், அந்த பொம்மை ரிஜிஸ்ட்ரேஷன் இடத்துல வருமே. நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணப்ப வந்துச்சேன் இங்க ஒரு வாட்டியே நின்றுச்சேன். ஆமாவா? ஒரு ஆள் எம்ப்ளாயி ரூமே, ஒரு ஆள் பேக் ஸ்டேஜ், ஒரு ஆள் ரிஜிஸ்ட்ரேஷன். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் அங்க போயிடுறேன். இல்ல அது இதுல இல்ல. ஏன்டா ஆரம்பிச்ச? சரி வா ப்ரோ. நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. கால் மீட் போடு.
எங்க இருக்காது கோழி குஞ்சு? லோன் வருடா அது புரியல சே போய் போடா சுத்திட்டு போறடா இருடா கோழி குஞ்சு அங்கதான் நிக்குது. ஏன்டா போ வேண்டியதானடா அவ்வளவு தூரம் போயிட்டு தானே இப்படி போறேன். லைட் ஆஃப் பண்ணியா ஏன் லைட் வேற யாச்சும் வெளியானா? இருட்டுல டேய் பண்ணி வெளியாயிட்டான்டா. டீ இவன் வெளியாயிட்டான் அந்த கரடி. கோழி குஞ்சு பாவி கொன்றுப்பறே நீ. டேய் இப்ப என்ன பண்ணுவோம் ப்ரோ? முடியாது, நான் போக முடியாது. ஏன்னா இவன் நிக்கிறான், ஃப்ரெடி நிக்கிறாங்க. எங்க நிக்கிறான் அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பாரு, அங்க கீழே அந்த சாப்பிட்ற டைனிங் டேபிள் அங்க நிக்கிறான் வெளியே. எங்கடா இருக்கான்? யாரும் இல்ல. வேணாம் ப்ரோ, நம்ம 2 பேரும் போலாமா? வேணாம். இல்ல கோழி குஞ்சு. ஏய் எப்படி செத்து போனா? கோழி குஞ்சு இல்ல நினைச்சேன். வெளியே வரக்கான். அடிதான் சாத்தி. கடவுளே நான் சொல்றேன். நான் பாக்ஸ் நினைக்கிறேன். பாக்ஸ் கிட்ட இல்ல நீ அவன் எப்போ வெளிய வரேன்னு சொல்லு. கோழி குஞ்சு இல்ல ப்ரோ, கோழி குஞ்சு இல்ல சைடு. போயிடலாமா கேப்டனே? ப்ரோ பாதி சொல்றேன். நான் அங்க ஒரு ஆள் மட்டும் அப்படி கஷ்டம். நான் போறேன் ப்ரோ. யாரு அங்க இருக்கா பாரு. கோழி குஞ்சு நின்ட்டான். கோழி குஞ்சு நின்ட்டான். கோழி குஞ்சு கிட்ட நின்னுச்சே. போய் ஒளிஞ்சு பாரு. ஐயோ கோழி குஞ்சு நோவுறது. கோழி குஞ்சு வருது. இல்ல வேணாம் ப்ரோ, தவறான செய்யல வேணாம். வந்து ஓட்டதான் வருது. இல்ல நிக்குது. அப்படி போய். போயிட்டா இருக்குடா. யோ 10 நாள் போய் ஒத்திக்கறேன். கேடா சேஃப். ப்ரோ அது ஒத்தடி பாத வந்துச்சுனா அவ்வளவுதான் கதை. கிழிஞ்சுது. தெரியும் கண்டிப்பா வரும் தெரியும். இப்ப மணி 2. நீ ஒரு நல்ல தாம பார்த்து போய் ஒளிஞ்சுக்கோ. இப்பயே செத்துட்டியா? கோழி குஞ்சு உயிரோடு இருக்கியா? நீ மோடி தோந்து சார்ஜரா சேவ் பண்ணுங்க கேப்டன். நீ சாத்தி வச்சிருக்க. என்ன கேப்டன்? கடவுளே. டேய் எப்படியாச்சும் ஓடிடா வேற இடத்துல. டேய் ரெண்டு பக்கம் ப்ளாக்டா. ஓடிச்சிடா நீ. முதல்ல ஓடி இருக்கணும்டா. நானே கண்ணுல பயத்தை வச்சு ப்ரோ லைட் போச்சா? கரண்ட் போச்சு. மணி 5. கேப்டன் கரண்ட் போச்சு. கேப்டன் ஓடி வந்து ஓடிந்துரு. சேஃப் நடந்து ஓடி வந்து ஓடிந்துரு. டேய் ஐயோ எப்படிடா கண்டுபிடிச்சா? கடவுளே. கேப்டன் அப்படி உள்ள போய் ஒளிஞ்சுக்க. அப்போடோ கேப்டன் தப்பிச்சிட்ட. மணி 6 தப்பிச்சிடும். செலகுடி தப்பிச்சிடும். பார்த்தல என்னோட ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதான் நெக்ஸ்ட் நைட்டா? ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோலாம் மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு நைட் 3. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி ஃபாக்ஸி கிட்ட செத்துருப்பேன். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ மறக்காம உங்கள் சப்போர்ட் தெரிவிங்க, உங்கள் ஆதரவு தாங்க. ஓகேவா? நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் தாங்க பண்ணால் கேப்டன் தப்பிச்சான். ரெடி என்னை போட்டுருச்சு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் 6 மணிக்கு கேப்டன் தப்பிச்சிட்டாங்களா? ஸோ இப்போ தான் பெருமூச்சே வருது. ஸோ பட்டூரில் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பட்டூரில் பரபரப்பா. நம்ம ஒரு ஜாப் தெரியுது அந்த வேலைக்கு வருவோம். ஆனால் இந்த வேலையில் இந்த பொம்மைக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அப்ளை சொல்லுவான். அந்த மாதிரி அந்த பாஸ் சொல்லுவான் அந்த மாதிரி. ஸோ நீ வந்து பொம்மை எதுவும் பண்ணிடக்கூடாது. நீ இந்த வேலை வந்து ஒரு 6 மணிக்கு தலான் பண்ணிக்க. அந்த பொம்மையை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்க நீ ஒன்று அப்படி சொல்லிட்டு கொடுத்துருவோம். நம்ம வேலை நம்மளும் வேலை ஃபைனான்ஷியல் வேலை கிடைக்காம சரி இந்த வேலை சொல்லிட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி. அப்போ இந்த பிரச்சனை நம்ம மாட்டிட்டு எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் கேம் ஸ்டோரியில் இதை பேஸ் பண்ணி படம் கூட வந்திருக்கு. ஸோ அவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ அதோட வந்து பட்டூவில் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ பாய். போலாம். ஆனால் எனக்கு ஒன்று ஒரு நைட் தான் ப்ரோ. ஒரு நைட் தான். 3ஆவது நாள் மட்டும் ஃபுல்லா கட் பண்ணி வச்சுக்கோயேன். ஒரு 30 நிமிஷம் தான் இருக்கும். ஆமா அதுகிட்ட பாதி செத்து அது போட்டுட்டு கடைசியா தப்பிச்சு அது போட்டுதான் முடிச்சு.